Hey guys, Assalamualaikum. Welcome back to Nirfa Recipes. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஸ்ட்ராபெரி புட்டிங். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டெய்லி நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 12 ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடைய லீவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ வந்து நம்ம ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையுமே வந்து பேனில் சேர்த்து பேனை வந்து ஸ்லோ ஹீட்டில் வந்து வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ இந்த ஸ்ட்ராபெரியை வச்சு ஸ்ட்ராபெரி க்ரஷ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் இது கூட சேர்த்து நல்ல ஸ்ட்ராபெரிஸ் சுகர் எல்லாமே வந்து கலந்து வர அளவுக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே வந்து சைடில் வந்து எடுத்து வச்சுருங்க. இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கூல் ஆகட்டும். இன்னும் ஒரு பேன் எடுத்து இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துட்டு அண்ட் தென் 2 கப்ஸ் ஆஃப் காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சி ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து அகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்னதாக வந்து அரைச்சி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அரைச்சி எடுத்ததில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அகர் வந்து சேர்த்து அகர் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அகர் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு. ஸோ இது வந்து ஆறுறதுக்குள்ளேயே வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக பவுலில் ஊற்றணும். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கீழே வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த வெனிலா புட்டிங்கை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ தட் நல்லா வந்து சாஃப்டாக வரும். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகியிருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து உடச்சி விட்டுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரி புட்டிங் வந்து நல்லா சூப்பராக வந்து செட் ஆகி வந்துடும். இதை நீங்கள் அப்படியே சில்லுன்னு இஃப்தாருக்கு வந்து சர்வ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டெலிஷியஸான ரெசிபிஸ்க்காக நிர்ஃபா ரெசிபி சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.